ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் இந்த அப்பாவை ஆராதிப்போம் என்ற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய பலனாக இருக்கிறார். கர்த்தர் அவருடைய பலன், தாம் அபிஷேகம் பண்ணினவருக்கு அவர் அரணான அடைக்கலமானவர். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் நம்முடைய ஜனத்திற்கு சமாதான முறையில் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம். அவர் பலனாய் நாம் இருப்பதனால் எந்த பயமும் நமக்கு இல்லையே. அவர் வலப்பக்கத்தில் நமக்கு துணையாக இருப்பதனால் நமக்கு எப்பொழுதும் ஜெயம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நம்மை விட்டு சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று 2 Corinthians 2:14 நாமும் பவுலடிகளோடு சேர்ந்து சொல்ல முடியும். ஆமென். நம்முடைய தேவாதேவன் எல்லா காரியத்திலும் எல்லா இடங்களிலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என் பலனாகிய கிறிஸ்து இருப்பதனால் எந்த பயம், என் வலப்பக்கத்தில் அவர் துணையாக இருப்பதால் நான் ஜெய பெற்று எழுப்பிடுவேன். இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் தாயை போல் அரவணைக்கிற தேவன். அவர் எல்ரோயி, நம்முடைய வேதனைகளை கண்ணீரை காண்கிற தேவன். அவர் யெகோவா தேவன், நம்முடைய தேவன். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஆமென். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அதை நாம் நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறோம். நம்முடைய அழுகைக்கு கண்ணீருக்கு அவர் முடிவுண்டாக்குற தேவனா இருக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அவர் ஜெயத்தை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். ஸ்தோத்திரம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் நம்மை காப்பாற்றுகிற தேவன், அவரே தெய்வம் என்று நாம் கைதட்டி பாடிக்கொண்டாடுவோம். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தர் தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய்
ஆமென். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுகிற தேவனா இருக்கிறார். உங்களை துரத்து கொண்டு வருகிற எல்லா பார்வோனின் ஆவிகளையும் அவர் இன்றைக்கு முறியடிக்கிற தேவனா இருக்கிறார். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, நீங்கள் ஜெபிக்க முடியாதபடி, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளாதபடி முடியாத இருக்கிற தடைகளை அவர் முறியடித்து போடுகிறார். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஆண்டவரே. நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ. நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள். உங்களால் அதிக நேரம் ஜெபிக்க முடிய போகிறது. நீங்கள் அதிக நேரத்தில் ஜெபிக்க போகிறீர்கள். You will sit in the presence of God for many hours. Thank you Jesus. The presence of the Lord is making you happy. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் துதிக்க முடியாத இருக்கிற தடைகளை அவர் உடைத்து போடுகிறார். வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை அவர் மாற்றுகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். உங்களை துதிக்கும்படி வைக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து போய் கொண்டிருந்தாலும் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாக உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் வேதனைகளை அறிந்த தேவன் உங்கள் துக்கத்தை மாற்றுகிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் ஜெயம் எடுக்கிறீர்கள். உங்கள் அழுகையின் ஜெபத்தை அவர் கேட்டார். ஆகார் தன் பிள்ளைக்கு அழுது கொண்டிருந்த பொழுது ஆகாருடைய கண்ணீரை கண்ட தேவன், பிள்ளையின் சத்தத்தை கேட்ட தேவன், ஆகாருக்கு ஒரு வழியை உண்டாக்கின தேவன், கணவனால் கைவிடப்பட்ட ஆகாரை அள்ளி அரவணைத்த தேவன். ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு நகை எதுவுமே கொடுக்கல, ஒரு தங்கம் எதுவுமே கொடுக்கல. ஆனால் ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணுடைய சீமானா இருந்தார். ஆனால் கர்த்தர் ஆகாரை கொண்டு போய் நாட்டின இடம் வெள்ளியும் பொண்ணும் விளைகிற ஆவிலா தேசத்தில் போய் நாட்டினார். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம், துரத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். அவர் உங்களை ஜெயத்தின் பாதையில் நடத்துகிறார். அவர் உங்களை கொண்டு போய் நாட்டுகிற இடம் செழிப்பான தேசமா இருக்கிறது. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். மனிதர்களால் நீங்கள் துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ? தாவீது இன்றைக்கு பலராலே துரத்தப்பட்ட ஒரு அனுபவம். சொந்த மகன் அப்சலோமால துரத்தப்பட்டார், சவுலால துரத்தப்பட்டார். கர்த்தர் தாவீதுக்கு வெற்றி மேல வெற்றியை கொடுத்தார். இந்த தாவீதின் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தாவீதுகளின் நிச்சயமான கிருபைகளை அவர் உங்களுக்கு அருளி செய்கிறார். தாவீதை ஆடுமித்துக் கொண்டிருக்கிற தாவீதை சிங்காசனத்தில் அமரப்படுகிற தேவன், வெற்றி மேல வெற்றியை தாவீதுக்கு அருளின தேவன் உங்களுக்கு வெற்றியை மேல வெற்றியை தருகிறார். அவர் இந்த வெளியில உங்களை அரவணைத்துக் கொள்ளுகிறார். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை ஒரு நெருப்பின் அடியில் இருக்கிறதை போல இருக்கு. ஒரு அக்கினி போன்ற ஒரு சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த அக்கினி உங்களை சேதப்படுத்தாது. இந்த அக்கினி சேதப்படுத்தாதபடி நீங்கள் அக்கினியிலிருந்து எந்த விதமான அக்கினி வாசனை இல்லாமல் வெளியே வருவீர்கள். இப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு நடந்துச்சா, இப்படி ஒரு வேதனை உங்களை சூழ்ந்துச்சா, இப்படி ஒரு வியாதி உங்களுக்கு வந்துச்சா என்கிற ஒரு தடயமும் இல்லாமல், ஒரு தழும்பும் இல்லாமல், ஒரு அடையாளம் இல்லாமல் அவர் உங்களுக்கு ஜெயத்தை இந்த வேளையில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரே ஜெயத்தின் தெய்வன், அவரே யெகோவா நிசி. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. அவரே தெய்வம். அப்பா, நீங்களே என்னுடைய தெய்வம். அப்பா, நீரே எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் எழுதி கொண்டிருக்கிற பரீட்சைகளில் அவர் வெற்றியை கொடுக்கிறார். இந்த வாழ்க்கை முழுசு எனக்கு ஒரே பரீட்சை தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தராகிய தேவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரே உங்களை ஆதரிக்கிற தேவன், அவரே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே.
கொண்டாட்டத்தை உண்டாக்குகிறார். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களுக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். உன் வேதனை நீங்க சுகமாயிரு, நிச்சயமாவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இதுவரை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். உங்களை வெற்றியின் பாதையில் அவர் நடத்துகிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி, உமக்கே நன்றி அப்பா. நன்றி அப்பா. நீரே என்னுடைய பலன், நீரே என்னுடைய பலன் ஆண்டவரே. நான் எவரை மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் கர்த்தருடைய கரத்தினாலே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நீங்கள் பலனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். பலன் இல்லாத ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலனை கொடுங்கப்பா. அடிக்கடி அப்பா வரக்கூடிய வியாதிகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அடிக்கடி வருகிற தலைவலி, அடிக்கடி வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மறையற்ற இயேசுவின் நாமத்தினால, எல்லா டயபெட்டிக்கும் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்ணுகிறோம். கர்த்தருடைய ஜீவன் ஒவ்வொருவருக்குள்ளாக, கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளாக இறங்கட்டும். நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மறைந்திருக்கிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுடன் தங்குவான். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர். இந்த வியாதிகள் உங்களை கொள்ளை கொண்டு போய் முடியாது. இந்த வியாதிகளுக்கு உங்கள் ஜீவனை எடுக்க அனுமதி இல்லை. இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதியை நான் துரத்துறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த பலவீனத்தை துரத்துகிறேன் என்று சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் சொல்ல சொல்ல அந்த பலவீனங்கள் உங்களை விட்டு ஓடி போகும். இயேசுவின் நாமத்தில் பலவீனங்களை துரத்துங்கள். என் கர்த்தரின் நோய்களை சிறுவையில் சுமந்து கொண்டார். அவரே என்னுடைய பலன், அவரே என்னுடைய பலன். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாராட்டின தயவுக்கெல்லாம் நாம் ஒரு விதத்திலும் தகுதி அல்ல. நீர் என்னை மட்டுமாய் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் என்று தாவீது சொல்வதை போல அவர் நம்மை உயர்த்தி வருகிற பாதைகள் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் இல்லை, எல்லாம் அவருடைய அன்பின் அடிப்படையிலே இருக்கிறது. அவர் நம்மேல் வைத்த அன்பு பெரியது, அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை பெற எந்த விதத்திலும் தகுதி இல்லை, என்னையும் ஆசீர்வதிப்பீரா என்று கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அது உன்னுடைய தகுதியின் படி அல்ல, என்னுடைய அன்பின் அடிப்படையிலேயே. தேங்க்யூ ஃபாதர். நான் உன்னை நேசிக்கிறதுனால உன்னை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரம் இல்லை என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுமில்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே
வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கிடதற்கு எவ்வளவு தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே, மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. தேங்க்யூ ஃபாதர், உமக்கு நன்றி சுவாமி. தேங்க்யூ. மனிதர்கள் மாறி போனார்களோ, மனிதர்கள் மாறி போனாலும் மாறாத தேவன் உங்களோடு கூட நடந்து வந்து கொண்டிருக்கிறார். கணவர் முன்னாடிலாம் என்கிட்ட நல்லா பேசுவார், இப்போ கொஞ்ச நாளாவே சரியா பேசல என்று நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தராக தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார், உன் கணவனை நானே சந்திப்பேன். கணவர் அன்பு மாறினாலும் நான் உன்மேல் வைத்த அன்பு மாறாது மகளே. நான் உன்னோடு கூட நடந்து வருகிறேன். உன் அழுகையின் பள்ளத்தாக்கில் உன்னோடு கூட நடந்து வருகிறேன். உன் வேதனைகளை மாற்றும்படியாக, உன் துக்கத்தை மாற்றும்படியாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் நடந்து வரும் வழியை நீர் அறியவில்லையா? தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறார் மகளே. தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் உன் வேதனையை அறிந்திருக்கிறார். உங்கள் கணவருக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தருடைய ஆவியானவர் சரி செய்கிறார். உங்கள் கணவர் உள்ளத்தில் அன்பை ஊற்றுகிறார், உங்களை நேசிக்கக்கூடிய அன்பை ஊற்றுகிறார். யார் உங்களை விட்டு விலகி போயிருந்தாலும், நண்பர்கள் விலகி போயிருந்தாலும், உறவுகள் விலகி போயிருந்தாலும், விலகாத தேவன் உங்களோடு கூட நடந்து வருகிறார். தேங்க்யூ இயேசுப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னை விட்டு போயிடாதீங்கப்பா, என்னை விட்டு போயிடாதீங்கப்பா நீங்க சொல்ற ஒவ்வொரு நேரத்திலையும் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் மகளே, உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் மகனே. உனக்காக நான் இருக்கிறேன். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்காக இருக்கிறேன். தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கூட இருக்கிறேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னில் புரளுவதில்லை. அக்கினியில் நடக்கும்போது நீ வேக மாட்டாய். தேங்க்யூ ஃபாதர். உன் தேவைகளை சந்திக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பாதுகாக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். தேங்க்யூ ஃபாதர். நன்றி சார். சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தே, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழச் செய்தே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. உங்க வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை அவர் உண்டாக்குகிறார். ஒரு பிரேக் த்ரூ உண்டாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் கண்கள் ஆச்சரியப்படும்படியாக, உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அவர் காரியங்களை செய்யவிருக்கிறார். அவர் அதிசயமான தேவன், அவர் ஆச்சரியமான தேவன். கர்த்தாவே, உம்முடைய வழிகள் ஆராயப்படாதவைகள், அவைகள் ஆச்சரியமானவைகள். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் அவர் உங்களை மகிழ்ச்சியாக்குகிறார். தேங்க்யூ ஜீசஸ்.
பூச்சிகள் பட்சித்த பட்டு பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் பலனை அவர் திரும்ப அளிக்கிறார். எழுந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் திரும்ப உங்களுக்கு அளிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல அவர் சுமந்தார். இமைப்பொழுது நம்மை விலகாமல் இரக்கங்களால் நம்மை சேர்த்து கொண்டார். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, இமைப்பொழுதும் விட்டு விலகாமல் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். இமைப்பொழுதும் விட்டு விலகாமல் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு தகுதியும் இல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவு தகுதியும் இல்ல. மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. நீங்க ஆச்சரியமானவரப்பா, நீங்க ஆச்சரியமானவரப்பா, நீங்க அதிசயம் செய்பவரப்பா என்று நீங்க கர்த்தரை நீங்க பாடி கொண்டாடும்போது நிச்சயமாவே அந்த அதிசயங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆச்சரியமான காரியங்களை அவர் வாழ்க்கையில் செய்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களைப் போல் அழைக்கிற தேவன். எந்த காரியத்திற்காக நீங்க இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் அவர் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற பண்ணுகிறார். அவருடைய சொந்த பிள்ளை நீங்கள், அவருடைய சொந்தமான பிள்ளைகள் நீங்கள். தேங்க்யூ ஃபாதர். நம் பிள்ளையரானால் உடன் சுதந்திரராமே இந்த ரோமர் 8 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உடன் சுதந்திரம். தகப்பனுடைய சொத்து எப்போதுமே பிள்ளைகளுக்கு தான். ஆமே. நம்ம அப்பாவுடைய சொத்து, ஆஸ்தி, ஐஸ்வர்யம், சுகம், நித்திய ஜீவன் எல்லாம் நமக்குரியது. இதை பெற்று அனுபவிங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஒருபோதும் பாவத்தில் விழுந்து விடுவதில்லை. பாவத்தில் விழுந்து விடுவேனோ என்ற பயத்தை கர்த்தராய் தேவன் எடுத்து போடுகிறார். கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்கு என்னை கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுங்கள். துரத்தி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர் முறியடித்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். கடைசியாக அந்த 4 லைன் நம்ம பாடி முடிப்போம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின்
ஆண்டவர் புதிய பாதைகள் நடத்துகிறார். ஆச்சரியமான பாதைகளுக்குள் அவர் நடத்துகிறார். இப்பொழுது நீங்கள் போகிற பாதைகள் எல்லாம் ஆச்சரியமான பாதைகளாக இருக்க போகிறது. ஏனென்றால் உங்கள் தேவன் கரத்தை பிடித்து அவர் நடந்து கொண்டிருக்கிறார். முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்கவே, உங்களுக்கு முன்பாக இருக்க இருளே அவர் வெளிச்சமாக்குறார். கோணலை செவ்வையாக்கி உங்களை கைவிடாத தேவன். தேங்க்யூ ஃபாதர். ஊழியம் செய்கிற உங்களுக்கு ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுக்கிறார். உங்கள் தேவன் கர்த்ததாமே உங்களுக்கு முன்னாய் போகிறவர். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் போகிற பாதைகள் ஆச்சரியமானவர்களாக இருக்க போகிறது. யுவர் சீசன் ஹேஸ் கம் அப். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. உங்களுக்கான சீசன் இதுவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்திருக்கிறது. தேங்க்யூ ஃபாதர். நன்றி சுவாமி. அப்பா, அந்த வேலையில் ஆராதனையில் கலந்து கொண்டு ஆராதித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நன்மையாக நிரப்புங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ.